வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இது முழுக்க முழுக்க தொழில் சம்பந்தப்பட்டது. அப்புறம் வாஸ்துவில் நமக்கு தொழில் சிறப்பாக நடக்கணும்னா எந்த திசை ஒரு பலம் பொருந்திய இடமா இருக்கணும், வீடாக இருக்கணும், இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நான் 2006 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு சின்ன கம்பெனியில் போயிட்டு சூப்பர்வைசர் வேலைக்கு நான் போயிட்டு ஜாயின் பண்ணுறேன். ஒன்றும் பெரிய ஒரு சம்பளம்லாம் கிடையாது. 2006 அது முழுக்க முழுக்க நண்பர்களோட உதவியோட அந்த ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன். ஒரு நல்ல கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி, ஆனால் நல்ல கம்பெனி. அதில் போயிட்டு ஒரு 6 மாதம் என்னை சர்வீஸில் மெயின்டெனன்ஸ்லேயும் போட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம், ஃபயர் அலார்ம் சிஸ்டம், சிசிடிவி, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், இந்த மாதிரி ஒரு கம்பெனி அது. அதில் மெயின்டெனன்ஸில் ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணேன். அதில் இந்த ஃபயர் அலார்ம் இதெல்லாம் ஒரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அதெல்லாம் சர்வீஸ் பண்ணி போடணும். கூட ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த டீம் ஆஃப் பீப்புளுக்கு நான் ஹெட்டு. அப்படி பண்ணும்போது அதில் சென்னையில் நிறைய இடம் நம்ம அதில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் இருக்கும்பொழுது அது நிறைய இந்த டிடிகே ரோடில் ஒரு பெரிய ஒரு பேங்க்கு, நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் சென்னையில், அப்புறம் ட்ரைடன் ஹோட்டல், அது இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே, அப்புறம் இந்த ஹிந்து பேப்பருடைய ஹெட் ஆஃபீஸ் சிம்சனில் இருக்கு அது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இடமெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. அதில் சைட் மேனேஜராக என்ன போடுறாங்க. அந்த சைட் எங்கன்னா நுங்கம்பாக்கத்தில். கிட்டத்தட்ட அது 2006 6 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அது. அதுக்கு சைட் மேனேஜர் நான் தான். எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இன்ஜினியரிங் முடிக்கிறேன், ஒரு 6 மாதம் இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சைட்டில் சைட் மேனேஜராக போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை போய் பார்க்குறோம். எல்லாமே டீம் ஆஃப் ஒர்க்கு. அப்படி பண்ணும்பொழுது அந்த சைட்டில் ஒரு என்ன வேலை அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 2 கிரவுண்டு இடம். அது 2 கிரவுண்டை விட அதிகமான இடம். அதில் 2 அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டுமே ஒயரிங் கம்ப்ளீட்டாக பண்ணி எல்லாமே ரிமோட்டில் செட் பண்ணி தரணும். அதாவது லைட்டு, ஃபேனு, ஏசி, அப்புறம் இந்த கொத்து லைட்டு போடுறது, அப்புறம் இந்த டிசைன் லைட்டு, அப்புறம் ஒரு ஃபால் சீலிங் போட்டு அதுக்குள்ளார ஒரு டியூப் லைட் மாதிரி, இப்போ எல்இடி லைட் போடுறாங்க, அப்போ டியூப் லைட் தான் போட்டிருந்தாங்க. அது கலர் கலராக டியூப் லைட் போட்டு வீட்டுக்கு உள்ளார எல்லாமே ஒரு மாடர்னைஸ்டு வீடாக இருக்கும் அது. ஸோ அதுக்கு எல்லாமே ரிமோட் செட் பண்ணணும், டிம் பண்ணணும், பிரைட் பண்ணணும், எல்லாமே ரிமோட். உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி தர ஒரு வேலை அது. அது பாதி மேனுவலாக பண்ணோம், பாதி ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர். ஒயரிங் எல்லாம் மேனுவலாக தானே பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒயரிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டீம் அதை ஹேண்டில் பண்ணி அது எல்லாமே கிட்டாக கொண்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரிமோட் எப்படி இப்போது டிவி எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை செட் பண்ணி கொடுக்கணும். அப்போது அந்த சைட்டில் சிவில் டீம் ஒர்க் பண்ணுவாங்க, கார்பெண்டர் டீம் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளம்பிங் ஒர்க்கு அந்த டீம் ஒர்க் பண்ணுறாங்க,
அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நாங்கள் பார்க்குறோம். இந்த சிவில், பிளம்பிங், கார்பெண்டர் எல்லாமே வந்து ராஜஸ்தான் பீப்புள்ஸ். அவனுங்க சுத்தமாக தமிழ் பேச மாட்டாங்க. இப்போது ஒயரிங் பீப்புள் மட்டும்தான் நாங்கள் தமிழ். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வேலை பார்க்கணும். அப்படின்னும் பொழுது அந்த ராஜஸ்தான் பீப்புள் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டானுங்க. அது தமிழில் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷில் சொன்னாலும் இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தியில் சொல்லணும்னா நமக்கு ஹிந்தி தெரியாது. ஏதாவது இங்கிலீஷில் ஒரு சில வார்த்தைகள் எழுதி காமிச்சோம்னா ஒரு சிலது புரியும். புரிஞ்சாலும் அவனுங்க வந்து அது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போயிட்டே இருப்பானுங்க. நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டானுங்க. இப்படி ஒரு 6 மாதம் கொஞ்சம் டைட்டாக போச்சு. அவங்களா கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம். இப்போது இந்த 6 மாதத்துக்குள்ள அந்த சிவில் டீமில் வந்து 3 கான்ட்ராக்டர் மாறிட்டாங்க. காரணமே தெரியல. 3 கான்ட்ராக்டர் மாறி மாறி போகிறாங்க. வர்ற சூப்பர்வைசர், அந்த சிவில் மேனேஜர், இதெல்லாம் வந்து அவங்க தாக்கு பிடிக்க முடியல, ஓடுறாங்க. இப்படியே அந்த கார்பெண்டர் டீமும் 2 டீம் ஓடி போச்சு. 3வது டீம் வராங்க மறுபடியும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது டைல்ஸ் லே பண்ணோம். எல்லாமே அந்த வீட்டுக்கு வந்து மார்பிள் தான் போட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக மார்பிள் போட்டாங்க. அந்த மார்பிள் டீமும் 3வது டீம் வராங்க. ஸோ எல்லாமே மாறி மாறி அங்கே வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு 2 மாதம் வேலை கம்ப்ளீட்டாக நின்று போச்சு. நாங்கள் ஒயரிங் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணணும். இந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் 2 கான்ட்ராக்டர் மாறுறாங்க. வேலையை ஆரம்பிக்கிறாங்க, முடிக்க மாட்டேன்றாங்க, போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு கான்ட்ராக்டர் வரான், முடிக்க மாட்டேன்றான், போகிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனியில் பேசும்பொழுது அங்கே அந்த சைட்டுக்குன்னு அந்த ஒரு மேனேஜர் இருக்காப்புல. அந்த மேனேஜர் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சம்திங் எதிர்பார்த்து அவங்க சரியில்லை, இது குற்றம் அது குற்றம்னு சொல்லி, நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓனர்கிட்ட சொல்லி, அந்த பிளாட்டோட ஓனர்கிட்ட சொல்லி அவங்க வந்து போயிடுறாங்க. இது இவரோட உள்குத்தல் வேலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ 2 மாதம் வேலை நின்று போச்சு. லைட்டு போடணும் வீட்டுக்கு. எல்லாமே வந்து எல்இடி லைட் போட்டாங்க. அப்போவே எல்இடி. இப்போ எல்லாமே வந்து லைட்டு வீட்டுக்கு போடும்போது ஃபால் சீலிங்கில் லைட் கட் பண்ணி போடணும். என்ன வாட்ஸு, எத்தனை லைட்டு ஒரு ரூமுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அது ஃபைனலைஸ் ஆகலை. ஒரு நாள் நான் மட்டும் சைட்டில் உட்காந்துட்டு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்போது அந்த சைட்டோட ஓனர் வந்தார். என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னார். வந்து சார் நான் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி எதுவும் ஒர்க் இல்லை, அதனால் இதை முடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இது என்ன நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தானே, இதை சொல்ல முடியுமா அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். அப்புறம் எனக்கு இந்த ரூமுக்கெலாம் லைட்டு போடணும், எத்தனை லைட்டு போட்டால் வந்து ரூம் எனக்கு வந்து பிரைட்டாக இருக்கும், அது எப்படி போடணும், வர்றவங்க யாரும் வந்து சொல்கிறது எனக்கு சரியாக என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். அவர் ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டார். அவர் வந்து கம்பெனிக்கு போனார்னா ஒரு 1 hour தான் கம்பெனியில் இருப்பார். அவங்களுடைய கம்பெனியில் போனார்னா சைன் பண்ணுறது எல்லாமே செக்கில் தான் சைன் பண்ணுவார். அந்த வேலை மட்டும்தான் அவருக்கு. 1 hour அந்த செக்கில் சைன் பண்ணுற வேலை தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பி அவர் போயிடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, எனக்கு புரியல, 1 மாதமாக யாரும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னார். சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் எடுத்து அந்த வாலில் பட்டி பார்த்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் ஒரு 4 டயக்ராம் போடுறேன். லைட் வந்து ஃபால் சீலிங்கில் இந்த மாதிரி லைட்டு போடலாம், இவ்வளோ வாட்ஸ் போட்டால் இவ்வளோ ஏரியா கவரேஜ் ஆகும், இவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டயக்ராம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு அவர் காட்டுறேன். அந்த லைட்லாம் எவ்வளோ தூரம் வந்து வெளிச்சம் வரும், நம்ம வீடு இவ்வளோ ஹைட் இருக்குது, அப்போ இத்தனை லைட் போட்டால் நமக்கு இவ்வளோ வெளிச்சம் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து நிழல் இல்லாமல் இருக்கும், ஷேடோ இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இது பேசிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இது வரைக்கும் இந்த 6 மாத பீரியட் இது. இந்த 6 மாத பீரியட்ல அந்த மேனேஜர் வந்து அந்த சைட்டோட மேனேஜர் என்கிட்டயும் அப்படி தான் நடந்துக்கிட்டாப்புல. அதாவது அவர் எப்படி பேசுவார்னா பயங்கர ரூடாக பேசுவார், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 55 வயசு இருக்கும். ஒரு நல்ல பெரிய மனிதர், நல்ல நாலேஜபிள் மேன், இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாப்புல. ஆனால் ஒர்க்கை பற்றி ஜீரோ நாலேஜ், வாய் மட்டும்தான் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் 6 மாதம் எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாரு, என்னையும் தான் பண்ணிகிட்டு இருக்கார். பட் நம்ம கொஞ்சம் அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நம்ம போகலை. நம்ம கம்பெனி அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்த விதம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அப்போது இந்த சைட்டு முதலாளி வந்து எங்கிட்ட ஒரு 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மறுநாள் அந்த மேனேஜர் வந்து ஒரு 11 மணிக்கு வந்தாப்புல. வந்த உடனே பிரபு சார் வணக்கம் அப்படின்னாரு. சார் வணக்கம் அப்படின்ற வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னேன். சரி வாங்க நம்ம போய் டீ சாப்பிட்டு வருவோம், எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சார் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நிறைய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் இன்றைக்கி நிறைய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும், டார்கெட் எனக்கு கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு கூட்டின்னு போகிறார். கொஞ்சம் இறங்கி நடந்து போகணும், ஒரு 200 அடி தூரமாக போயிட்டு ஒரு ரோடு ஓரமாக ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் டீ குடிச்சிட்டு அப்போ டீ வாங்கி கொடுத்துட்டு சொல்கிறார், சார் நீங்கள் வந்து நேற்று முரளி சார் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிங்களாம் லைட்டு பற்றி, அப்போது உங்களை வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு, அதனால் இந்த சிவில் ஒர்க்கு, அப்புறம் கார்பெண்டர் ஒர்க்கு, அந்த டைல்ஸ் ஒர்க்கு, இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாத்தையுமே சேர்த்து உங்களை பார்த்துக்க சொல்லிட்டார். உங்களுக்கு வந்து மந்த்லி 5000 வந்து உங்களுக்கு இன்சென்டிவாக கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மொபைல் ரீசார்ஜு ஒரு 500க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனி டைம் வந்து நீங்கள் முரளி சார் டைரெக்டாக கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பர் கொடுக்குறார், இந்த சைட் ஓனரோட நம்பர். இது என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண விதம், நீங்கள் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர் கொடுத்துட்டு, அன்றைக்கி இன்றைக்கி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாங்க நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் அங்கே ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர், அங்கே இருக்கக்கூடிய கொலீக்ஸ்க்கெலாம் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், நீங்கள் எப்போனாலும் டைரெக்டாக இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, என் வேலையை நான் செய்ய போகிறேன், என்ன எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன், அவ்வளோதான், இதுக்கு ஏன் போய் எனக்கு இதெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னேன். இல்லை அவர் சாருக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு என்னை கூட்டின்னு போனார். கூட்டின்னு போனவுடனே எல்லாரும் சிறப்பாக ரிசீவ் பண்ணி சார் வந்து சொன்னார், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களை, அதனால் உங்களுக்கு வந்து மந்த்லி 5000 கொடுக்க சொல்லிட்டாரு. மொபைல் ரீசார்ஜ் ஒரு 500. அது 2006 வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ்ஸு என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு சின்ன சேலரி தான், ஒன்றும் பெரிய கம்பெனிலாம் கிடையாது. ஸோ அப்படின்னும்போது ஒரு 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 சந்தோஷமான விஷயம் இது. இது நடந்துகிட்டே இருக்கு. அந்த வீட்டில் ஒரு சின்ன மாடிப்படி போடணும். மாடிப்படி எப்படின்னா, வீட்டுக்குள்ளரவே, அதாவது ஒரு டைரெக்ஷனில் ஏறி மறுபடியும் ஒரு லெஃப்டில் கட் பண்ணி மேலே ஏறணும், அதாவது எல் மாதிரி மாடிப்படி போடணுங்க. அந்த மாடிப்படியும் 3 முறை வந்து போட்டு போட்டு பார்க்குறாங்க. அந்த சைட்டு ஓனருக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை. இது தடுக்குது. ஏன்னா இடம் வந்து அகலம் ரொம்ப கம்மி, அதில் வந்து எப்படி போட்டாலும் ஒரு திருப்தி இல்லை. அகலம் அதிகமாக இருந்தால் நம்ம நல்லா கால் வச்சு ஏறுற மாதிரி படியை டிசைன் பண்ணலாம். இருக்கிற இடம் ரொம்ப சின்ன இடம், அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும் கீழே இருந்து. ஸோ அங்கே மாடிப்படி டிசைன் பண்ணோம். இதை 3 முறை வந்து மாடிப்படி செட் பண்ணுறாங்க, ப்ளைவுட் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மார்பிள் ஒட்டுறாங்க, ஏறி பார்க்குறாங்க.
ஒரு 3-4 படிக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க. அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இல்லை இது வேண்டாம், வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்றார். ஒரு இதான் 3 முறை 4 முறை பண்ணியாச்சு. அவர் அப்பயும் திருப்தியே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மேனேஜரை கூப்பிட்டு, சார் என்ன சார் இது நடக்குது, இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, மார்பிள் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, அப்புறம் ப்ளைவுட்டும் நிறைய வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இவங்க போடுற படியே வந்து அவர் சாருக்கு வந்து செட் ஆகலை, அவர் திருப்தியே இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் வந்து மாற்றி மாற்றி போடுறாங்க, அவருக்கு ஒன்றும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாரு, அவர் வேறு மாதிரி எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். சரி, இது என்ன சார் ஒரு சிம்பிளான விஷயம், இது ஏன் போய் 3-4 முறை இவங்க உடச்சுன்னு இருக்கிறாங்க. ஜென்ரலாகவே நம்ம மாடி மேலே ஏறும்போது, காலை வச்சு ஏறும்போது விரல் மடியும், அது மடிஞ்சால் தான் நம்ம ஏற முடியும். இது ஒன்று. மேலேருந்து இறங்கும்போது நம்ம குதிக்கால் தான் முதல்ல கீழே வரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே காலியாக இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னா நான் வந்து டயக்ராம் வரைஞ்சே காமிச்சேன். ஒரு ஸ்டெப்ஸுக்கும் கீழே 2 இன்ச்சு கேப் விடுங்க, இது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து அகலம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த நம்ம கால் வைக்கிற இடத்துல ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம மார்பிள் போடும்போது எக்ஸ்ட்ரா போட்டு அதை வந்து ஆஃப் கர்வ் பண்ணி விட்டுடலாம், நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் அந்த சைட்டு ஓனர் வந்துட்டார். அவர் வந்து வந்த உடனே இந்த மேனேஜர் வந்து, சார் இப்போ பிரபு ஒரு ஐடியா சொல்கிறாப்புல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா, என்ன ஐடியா சொல்கிறாப்புல சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே அந்த சைட் மேனேஜர் வந்து, பிரபு சார் வாங்க, சார் கேட்குறாரு பாருங்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம கால் ஏறும் பொழுது விரல் எல்லாம் மடியும், அப்போ அதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கேப் வந்தால் நல்லாயிருக்கும், கால் நமக்கு முட்டாது. மேலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது நம்முடைய பின்னாடி கால் தான் வந்து கீழே முதல்ல வைப்போம். அப்போ வைக்கும்போது நமக்கு உள்ளே கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னா அகலம் கம்மியாக இருக்கிறதுனால உள்ளே ஒரு 2 இன்ச்சு கேப் வச்சுட்டு ஃபுட்டு வைக்கிற இடத்துல அந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு அந்த மார்பிள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆஃப் கர்வ் பண்ணி விட்டோம்னா இது நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இது யாருமே இது வரைக்கும் சொல்லலை, இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த மார்பிள் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு நான் சொன்னதை அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கள் சரியாக இருக்குன்னாரு. அந்த மாதிரி ஒரு 3 படி போட்டு காமிச்சாங்க, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி அவருக்கு. அதுக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த ஐடியாவை சொன்னதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து 2006 2007 இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சைட்டுக்கு யார் வந்தாலுமே சரி, எந்த கான்ட்ராக்டர் எந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க யார் வந்தாலும் பிரபு சாரை போய் பாருங்கள், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பிரபு சாரை போய் பாருங்கள், பிரபு சாரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வருவாங்க, அவங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க. அப்புறம் ஒரு டெமோ காட்டணும் அப்படின்னா கொண்டு வந்து பிரபு சார்கிட்ட காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் எல்லாமே சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான வீடு கம்ப்ளீட்டாக முடித்து, ஈவன் இந்த விண்டோக்கெலாம் கூட கர்டன் போடுவோம், அதெல்லாம் கூட ரிமோட்டில் செட் பண்ணி கொடுத்தோம் நம்ம கம்பெனி சார்பாக. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா கூட்டின்னு வந்து ஒரு மாடல் ஒரு ரூம் வந்து காமிச்சார். காமிச்சிட்டு எல்லாமே லைட் எல்லாமே உட்காந்த இடத்துலேருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ இது ஒரு செட் ஆஃப் ஸ்டோரி. இந்த சிவில் இந்த கான்ட்ராக்டர்லாம் விட்டுட்டு போனாங்க பாருங்கள், அது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வேலை தெரிஞ்சவனா கூட்டின்னு வந்து ஒரு சைட்டுக்கு சூப்பர்வைசராக போடணும், இல்லை சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஆளாக ஒரு சூப்பர்வைசராக போடணும். ஒரு கம்பெனியில் போடுறாங்க அப்படின்னா சம்பளம் கம்மியாக கொடுத்துட்டு புது முகங்களை எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்காவது கொடுத்துருக்கணும், ட்ரைனிங்கும் கொடுக்குறதில்ல, ஒரு வேலை தெரிஞ்ச ஆளையும் எடுக்கிறதில்ல. ரெண்டுமே இல்லாமல் ஒரு புது ஆளை கொண்டு வந்து சைட்டில் போட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்?
அவனால் முடியல. எப்படி இந்த ஒர்க்கை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இதை யாரை வச்சு பண்ணணும்னு தெரியல. அதனால் இந்த சிவில் கான்ட்ராக்டர், அப்புறம் இந்த கார்பெண்டர் எல்லாமே வந்து ஒரு 3வது 4வது ஆள் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த முதல்ல 6 மாதம் பொறுத்து இன்சார்ஜ் எல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நான் என்ன சொல்கிறது அதை கேட்டாங்க. காரணம் என்னென்னா, இவர் சொன்னால் அங்கே வந்து கேட்குறாங்க, இவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ற கான்செப்ட் அவங்க புரிஞ்சதுக்கப்புறம் எந்த வேலை செஞ்சாலும், சார் நாங்கள் இதை செய்ய போகிறோம். இந்த 6 மாதத்தில் கொஞ்சம் அவங்க தமிழும் கற்றுக்கிட்டாங்க. நானும் கொஞ்சம் அங்கே அவங்க கூட பேசுகிற அளவுக்கு ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோயின்சைட் ஆகிட்டு வேலையை வந்து ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டீம் ஆஃப் ஒர்க்கு, கோஆப்ரேஷன் இருந்தால் தான் வேலையை ஈஸியாக முடிக்க முடியும், ஸ்மூத்தாக முடிக்க முடியும். இந்த கோஆப்ரேஷனே இல்லாமல் ஒரு 6 மாதம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டேன். அதுக்கப்புறம் இறைவனாக பார்த்து எனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. சரி, எனக்கு இந்த ஒயரிங்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவை பார்த்து, எங்கள் அப்பா வந்து ஒயரிங்லாம் பண்ணுவார். அந்த அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் நானே தனியாக கிராமத்தில் நிறைய வீடெல்லாம் வந்து ஒயரிங் பண்ணியிருக்கேன் ஆட்களை வச்சு. அதுக்கப்புறம் மோட்டார் ரீவைண்டிங் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நான் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா செய்ய முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா, ஒரு வேலையை முடிக்கணும்னா கூட வேலை செய்கிறவங்களோட நம்ம கொஞ்சம் அனுசரணையாக நம்ம போகும்பொழுது அந்த வேலை வந்து பர்ஃபெக்டாக முடியும். இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அப்போது நம்ம வீட்டோட எந்த பக்கம் தவறாக இருந்தால் நம்ம போய் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனை இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தென்மேற்கு பக்கம் வந்து ஒரு தவறு இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டோட தென்மேற்கு பக்கத்தில் தென்மேற்கு தெருக்கூத்து இருக்கலாம், தென்மேற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கலாம், தென்மேற்கு கட்டாக இருக்கலாம், தென்மேற்கில் வந்து பாத்ரூம் டாய்லெட் இருக்கலாம், தென்மேற்கு பள்ளமாக இருக்கலாம், இந்த மாதிரி தென்மேற்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம், தென்மேற்கில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியோ குளமோ பள்ளமோ ஒரு பப்ளிக் பயன்படுத்தக்கூடிய ஒரு போரோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் பாதிப்பு நிறைய வருது. அவங்களால வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட மிங்கிள் ஆகி போக முடியாத ஒரு நிலை இருக்குது. ஸோ ஒரு வேலை ஈஸியாக முடியணும் அப்படின்னா தென்மேற்கு பகுதி பக்காவாக இருக்கணும். ஒரு வேலை முடியல அப்படின்னாலும் தென்மேற்கு பகுதி தவறாக இருக்குது. அதை சரி பண்ணோம்னா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அரசு பணியாக இருக்கலாம், தனியார் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஏதாவது தொழில் நிறுவனமாக இருக்கலாம். ஒரு வேலையில் வந்து பிரச்சனை வருது, தடை வருது, அங்கே முடிக்க முடியல அப்படின்னா அங்கே தென்மேற்கு பகுதி ப்ராப்ளம் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான தடைகள் வரும். அதை அந்த வீட்டையோ அந்த இடத்தையோ தென்மேற்கு தவறாக இருக்கிறத சரி பண்ணும்பொழுது அந்த இடம் வந்து சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்க வச்சிடும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து வேலை பார்க்குறீங்களோ இல்லை கம்பெனி வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய வேலை வந்து சீக்கிரமாக முடியல, தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, வளர்ந்துக்கினே போகுது, முடியல அப்படின்னும்பொழுது அந்த இடத்தையும் உங்கள் வீட்டையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தென்மேற்கு பகுதியை சரி பண்ணுங்க, நிச்சயமாக அந்த வேலை சீக்கிரமாக முடியும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.